நமக்கு தேவையான காற்றை பற்றி இப்பொழுது பார்ப்போம். சுப்பிரமணிய பாரதியார் காற்றை மிக அழகாக, எவ்வளவு அழகாக வரவேற்கின்றார். ஏனென்றால் எல்லா பயனையும் நல்கும் காற்றை நாம் எவ்வாறு சேதப்படுத்துகின்றோம் என்பது நாம் அறிந்ததே. நம்மை சூழ்ந்திருப்பது இயற்கை என்பது எல்லாருக்குமே தெரியும். உற்று பார்க்கிறோமா? இருளில் நடந்தாலும் வானத்து விண்மீன்களை நம்முடனேயே நடந்து வருகிறது. நிழல் நம்மை தொடர்ந்து வருவது போல இருக்கின்றது. கதிரவனோ அல்லது நிலவோ நம்மை சூழ்ந்து இருக்கின்றது. அத்தகைய இயற்கை அன்னையை பாடாத புலவர்கள் இல்லை. இந்த இயற்கை அன்னையில் காற்றை பற்றி நம்முடைய மகாகவி பாரதியார் அவர்கள் குறிப்பிடும் பொழுது மிகச் சிறப்பாக உள்ளது. மகாகவி பாரதியார் என்று கூறியவுடனே எட்டயபுர சிங்கம் நம் நினைவிற்கு வருகின்றது. நீடுதுயில் நீக்க பாடி வந்த நிலா என்று பாரதிதாசன் குறிப்பிடுகின்றார். மேலும் சிந்துக்கு தந்தை என்றெல்லாம் குறிப்பிடப்படுகின்றார். இவர் எட்டயபுரத்தில் இருந்த பொழுது பல்வேறு கவிதைகள் எழுதினார். அதற்கு பிறகு சென்னைக்கு வந்த பொழுது கட்டுரைகளும் கதைகளும் எழுதினார். கட்டுரையாளர், கவிஞர், கேலி சித்திரம், கருத்துப்படம் ஆகிய அனைத்தையும் நமக்கு கொடுத்தவர். சமுதாய ஏற்றத்தாழ்வுகளை எடுத்துரைத்தார். சமுதாயத்தை பற்றியும் தேசத்தை பற்றி மட்டும் பாடாமல் இயற்கையை பற்றியும் பாடியுள்ளார். இயற்கை கவிஞர் என்றால் பாரதிதாசனை நாம் குறிப்பிடுகின்றோம். அதை போன்று பாரதிதாசன் எழுதுவதற்கு காரணகர்த்தாவாக இருந்த பாரதி நம்மை சூழ்ந்துள்ள இயற்கையை எவ்வாறு சிறப்பிக்கின்றார் என்பதை இந்த பாடப்பகுதியில் காணலாம். இவர் இந்தியா சுதேசமித்ரன் என்ற நாளேடுகளில் தன்னுடைய கவிதைகளையும் கட்டுரைகளையும் எழுதியுள்ளார். பாட்டுக்கொரு புலவன் பாரதி என்று எல்லோராலும் பாராட்டப்படுகின்றார். இந்த காற்றை வரவேற்கும் இந்த திறன் எவ்வளவு சிறப்பாக உள்ளது. காற்றே வா, மகரந்த தூளை சுமந்து கொண்டு மனத்தை மயலுறுத்துகின்ற இனிய வாசனையுடன் வா. இலைகளின் மீதும் நீர் அலைகளின் மீதும் உராய்ந்து மிகுந்த பிராணரசத்தை எங்களுக்கு கொண்டு வா. காற்றே வா, எமது உயிர் நெருப்பை நீடித்து நின்று நல்லொளி தருமாறு நன்றாக வீசு. சக்தி குறைந்து போய் அதனை அவித்து விடாதே. பேய் போல வீசி அதனை மடித்து விடாதே. மெதுவாக நல்ல லயத்துடன் நெடுங்காலம் நின்று வீசிக்கொண்டிரு. உனக்கு பாட்டுகள் பாடுகிறோம், உனக்கு புகழ்ச்சிகள் கூறுகிறோம், உன்னை வழிபடுகின்றோம் என்று காற்றை எவ்வளவு அழகாக குறிப்பிடுகின்றார். காற்றே வா, மகரந்த தூளை சுமந்து கொண்டு. ஏனால் தாவரங்களில் தாவரங்களில் காற்று உராயும் பொழுதே அதிலிருந்து வரும் மகரந்த தூள்கள் நம்முடைய சுற்றுப்புறத்தையே மயலுறுக்க செய்கின்றது, வாசனையாக வைக்கின்றது. அதனால்தான் மகரந்த தூளை சுமந்து கொண்டு மனத்தை மயலுறுத்தல் என்றால் என்ன? மயக்கமுறச் செய்ய நீ இங்கு வருக. இனிய வாசனையுடன் வா. இலைகளின் மீதும் நீர் அலைகளின் மீதும் உராய்ந்து வா. இது காற்று வரும்பொழுது மகரந்தத்தை மட்டும் சுமந்து கொண்டு வருவதில்லை. இலைகளில் சேரும்பொழுது அந்த ஒலி எவ்வளவு அற்புதமா இருக்கு. அதில் உள்ள இசையில் அவர் மயங்கி கிடக்கின்றார். இலைகளின் மீதும் நீர் அலைகளின் மீதும். நீரலைகளில் காற்று போகும்பொழுது அழகாக வட்ட வட்டமாக செல்லும் பொழுது பார்ப்பதற்கு எவ்வளவு அழகாக இருக்கின்றது. அதனால்தான் நீர் அலைகளின் மீதும் உராய்ந்து மிகுந்த பிராணரசத்தை அவற்றில் உராயும் பொழுதுதான். பிராணரசம் என்றால் என்ன? உயிர் வழி, ஆக்சிஜன். பிராணரசத்தை எங்களுக்கு கொண்டு வா. காற்றே வா. எவ்வளவு அற்புதமா அவரை வரவேற்கின்றார். எமது உயிர் நெருப்பை நீடித்து நின்று நல்லொளி தருமாறு. இன்னைக்கு உயிர் வாழறதுக்கு காரணமே உன்னை சுவாசிப்பதால் தான். அத்தகைய காற்றே வருக என்று கூறுகிறார். கொஞ்சம் யோசிக்கிறார். சக்தி குறைந்து போய் அதனை அவிழ்த்து விடாதே. காத்து இல்லைன்னா ஒரு நிமிஷம் வாழ முடியறதா? அதனால தான் சொல்றாங்க, சக்தி குறைந்து போய் அவித்து விடாதே. பேய் போல வீசி அதனை மடித்து விடாதே. காத்து இல்லாமல் இருந்தாலும் கஷ்டம், பேய் காற்று வீசினாலும் நம்மளால் ரொம்ப வாழ்வது கஷ்டம். பேய் போல வீசி மடித்து விடாதே. மெதுவாக, எப்படி வீசணுமா? மெதுவாக, நல்ல லயம். இசை அறிந்தவர்களுக்கு தான் தெரியும். அந்த லயம் என்ற வார்த்தையிலேயே எவ்வளவு அற்புதமான இனிமை இருக்கின்றது. அந்த லயத்துடன்
நெடுங்காலம் நீ நின்று வீசிக்கொண்டிரு. நீ மென்மையாக வீசினால்தான் எங்கள் பிராணரசம் எப்பொழுதும் நீடித்து நிற்கும். உனக்கு அவ்வாறு வந்தால் நாங்க என்ன தருவோம்? பாட்டுக்கள் பாடுவோம், உன்னை பற்றி புகழ்ந்துரைப்போம், தயவு செய்து காற்றே வா என்று சுப்பிரமணிய பாரதியார் அவர்கள் குறிப்பிடுகின்றார். அவர் உரைநடையின் தந்தை என்றே சொல்லலாம், மகாகவி சுப்பிரமணிய பாரதியார்.